அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லடா டேய். அது என்ன மேட்டர் அப்படின்றத நீங்களே பாருங்களேன். மெட்ராஸ்ல 3 பேர் இருக்கோம். நான் சொல்லிதான் யோகி பாபா அவர்கள் நடிச்ச போட் படத்துல இது சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த போட்ல ஒரு 10 பேர் வருவாங்க. அதுல எம்எஸ் பாஸ்கர் ரகசிய உளவாளியா போட்ல வந்திருப்பாரு. இந்த போட்ல நடக்கிற ஒரு சம்பவத்தால எம்எஸ் பாஸ்கரை கத்தியால குத்திடுவாங்க. அப்ப அவர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த போட்டோ காமிச்சிட்டு நாங்க சென்னையில 3 பேர் இருக்கோம், சேனாபதி ராஜன் அப்படின்னு சொல்லுவார். சேனாபதி நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்தியன் படத்துல வந்து கமல் கேரக்டர் தான். அதே மாதிரி இந்த போட்டோல சிவாஜி கணேசன் சார் இருக்காங்க. இது அந்த நாள் அப்படின்ற ஒரு படத்துல சிவாஜி கணேசன் சார் ராஜன் அப்படின்ற நேம்ல எஃப்எம் இன்ஜினியரா வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிருப்பாரு. ஆனா அவர் ரகசிய உளவாளியாவும் இருப்பாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா 1943 அக்டோபர் 11ஆம் தேதி ஜப்பான் விமானங்கள் வந்து மெட்ராஸ் மேல வந்து குண்டு போடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் சிவாஜி கணேசன் அவங்களை கொன்றுவாங்க. அப்படியே இந்த போட் படத்துல பாத்தீங்கன்னா 1943 அக்டோபர் 11 ஜப்பான் விமானப்படைகள் குண்டு போட்டதுக்கு அடுத்த நாள் கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ சேனாபதி சுபாஷ் சந்திர போஸ் படையில இருந்திருக்காரு. அண்ட் ராஜனும் ரகசிய உளவாளியா சுபாஷ் சந்திர போஸ் கீழ வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த படத்துல எம்எஸ் பாஸ்கர் முத்தையா அப்படின்ற கேரக்டர்ல சுபாஷ் சந்திர போஸ் கீழ வேலை பார்க்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ இந்த படத்துல இந்த போட்டோவை கைத்தட்டலுக்காகவும் ஒரு ட்விஸ்ட்டுக்காகவும் வச்சதோட மட்டும் இல்லாம இந்த போட்டோ வச்சதுக்கான சரியான ரீசனையும் கொடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு சிம்புதேவன்.